சாதாரண ஒரு தேர்தலாக இருந்தால் அடுத்த கட்சியோடைய அடுத்த வேட்பாளருடைய ஒப்பிட்டு பார்த்து அவர்களோட நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் இத்தனை திட்டங்களை கொண்டாந்திருக்கிறோம், அதற்காக நீங்கள் எங்களுக்கு ஓட்டளியுங்கள் என்று கேட்டிருப்பேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். முந்தா நேரத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விளம்பரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விளம்பரத்தில் ஒரு பச்சை பொய்யை, தாலிக்கு தங்க திட்டத்தை திமுக ஆட்சி வந்த பிறகுதான் நிறுத்திவிட்டது என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லுகிறார்கள். நான் சட்டமன்றத்தில் சொன்ன உண்மை. சட்டமன்றத்தில் சொல்றது என்ன? ஏன் அது தனி தகுதி என்றால், சட்டமன்றத்தில் தவறான கருத்தையோ இல்லை பொய்யையோ சொன்னால் அதை வைத்து அவங்க பொறுப்புல இருந்தே நீக்கிடலாம், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது என்று வழக்கு தொடர்ந்து இல்ல பேரவைத் தலைவரிடம் அந்த கோரிக்கையை வைத்து உங்களை பொறுப்பிலிருந்து நீக்கலாம். அப்ப அந்த சூழ்நிலையில் உண்மை மட்டும்தான் பேச முடியும் சட்டமன்றத்தில். சட்டமன்றத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் நிதியமைச்சராக வந்தபோது என் கவனத்துக்கு வந்தது, 4 ஆண்டுகள், அதாவது ஆட்சி மாறத்துக்கு முன்னால 4 ஆண்டுகளாக தங்கமும் வாங்காம நிதியும் ஒதுக்காம தாலிக்கு தங்கம் திட்டத்தை அதிமுக அரசே நிறுத்தி வைத்திருந்தது. அதை வெளிப்படையாக சொல்லாம இருந்தாங்களே தவிர 4 ஆண்டுகளுக்கு தாலியும் வாங்கல, தங்கமும் வாங்கல, நிதியும் ஒதுக்கல. அப்ப நான் சட்டமன்றத்தில் கேட்ட கேள்வி, ஒரு ஆண்டுக்கு 690 கோடி ரூபாய் என்ற மதிப்பில் நடக்க வேண்டிய இந்த திட்டத்தை 4 ஆண்டுகளாக நீங்க செய்யவில்லை என்றால் எனக்கு பல கேள்விகள் இதற்கு பிறகு கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். 4 வருஷத்தோடைய பின்தங்கி இருக்கும் போது இந்த திட்டத்தை நாங்கள் திருப்பி ஆரம்பித்தாலும் படிப்படியாக பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு 600 கோடி ரூபாய் 90 கோடி ரூபாய் தான் ஒதுக்க முடியும். அப்ப 4 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆனவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்து, அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் கொடுத்து, இந்த வருஷம் கல்யாணம் ஆறவங்களுக்கு இனிமே 4 வருஷம் கழிச்சு கொடுக்கணும். இது எப்படி சாத்தியமாகும்? நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல நிறுத்தி வச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அந்த திட்டம் இனிமே ஆரம்பிக்கவே முடியாது என்ற சூழ்நிலையில் நீங்க போய் நிறுத்தி வச்சிட்டீங்க. அதனால் தான் நாங்க சொல்றோம், நீங்க நிறுத்தி வைத்த திட்டத்தை எங்களால் திருப்பி துவக்க முடியாது. துவக்க முடியாததனால் அந்த அனைத்து 690 கோடி ரூபாயையும் இதே பெண்கள் நலனுக்கு இன்னொரு வகையில், அதாவது படிப்புக்காக அந்த ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை புதுமை பெண் என்ற திட்டத்தில் நாங்கள் செயல்படுத்த போகிறோம். ஏனென்றால் அந்த தாலிக்கு தங்க திட்டத்திலேயே உள்ளடங்கி இருந்தது கல்விக்கு ஒரு முன் உரிமை. ஏன்னா நீங்க வெறும் பள்ளியை தாண்டி வந்து விட்டீர்கள், தேர்வை தாண்டி விட்டீர்கள், 25,000 ரூபாய் 4 கிராம் தங்கம். கல்லூரியை தாண்டி விட்ட பிறகு கல்யாணம் என்றால் 50,000 ரூபாய் 8 கிராம் தங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக தாலிக்காக தங்கம் இல்ல பணம் என்று நீங்க கூறினீர்கள். நாங்கள் சொல்கிறோம், ஒரு காலத்தில் பெண்களுக்கு திருமணம் அடைவதுதான் பெரிய இலக்காக இருந்திருக்கலாம். இன்றைக்கு முழு உரிமை, முழு சுதந்திரம் பெற வேண்டும் என்றதுதான் எங்களுடைய இலக்கு என்றதால் பெண்கள் கல்வி பெறுவதற்காகவே நாங்கள் பணத்தை கொடுக்கிறோம். நீங்க பெற்றிருந்தால் பணத்தை கொடுக்கிறீர்கள் என்றீர்கள். நாங்க சொல்றோம், பெறுவதற்காகவே கல்விக்கு பணம் கொடுக்கிறோம். யாரெல்லாம் 10ஆம் கிளாஸ் முடிச்சிட்டாங்களோ அவங்க வந்து பாலிடெக்னிக்கோ ஐடிஐக்கு போனாங்களோ மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு கல்வித்தொகை. எத்தனை நாள் படிக்கிறாங்களோ அத்தனை நாளைக்கு கொடுக்கிறோம். யாரெல்லாம் +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் மாத தொகை. எத்தனை நாள் படிக்கிறாங்களோ அத்தனை நாளைக்கும் கொடுப்போம். அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே 4 வருஷம் அறிவிக்காமல் நிறுத்தி வைத்திருந்த திட்டத்தை திருப்பி துவக்க முடியாத சூழ்நிலையில் அதற்கு பதிலாக அதை விட சிறப்பாக ஒரு திட்டத்தை அதே நிதி அளவில் நாங்கள் செயல்படுத்தினோம். இது நான் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையை திருப்பி உங்களிடம் இங்கே ஆற்றுகிறேன். எனவே இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஆன தேர்தலாக இருந்தால், சாதாரண தேர்தலாக இருந்தால், நான் முதலில் இது மாதிரி உதாரணத்தை சொல்லி அவர்களை விட நாங்கள் சிறப்பாக அரசாங்கம் நடத்த முடியும், திட்டம் வகுக்க முடியும், நிதி மேலாண்மை செய்ய முடியும், எனவே எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த தேர்தல்